இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு லைனிங் துணி கொடுத்து எப்படி வந்து நம்ம வந்து தையல் போடுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ராய்டிங் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நேராக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சென்ட்ரு பூவை வந்து ரெண்டாக நம்ம வந்து மடித்து அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த நேர் பகுதியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து சென்ட்ரு வந்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைனிங் துணியிலையும் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் சென்ட்ரு வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த கட் பண்ண அந்த சென்ட்ரு பீஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு உள்பக்கமாக திருப்பி அந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ராய்டிங் டிசைனுக்கு ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போடணும். இப்போ அப்படியே நம்ம வந்து மேல் பக்கம் திருப்பி வந்து தையல் போடும்போது ப்ளவுஸ் துணியும் லைனிங் துணியும் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால உள்பக்கமாக திருப்பி ப்ளவுஸ் துணி ஒரு நூல் அளவுக்கு தெரியுற மாதிரி நம்ம வந்து ஓரமாக தையல் போடும்போது அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். லைனிங் துணி நமக்கு வந்து மேல் பக்கம் தெரியாது. கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உள் பக்கம் தையல் போடுங்க. இப்போ மேல் பக்கம் தையல் போட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது இந்த லைனிங் ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். சென்ட்ரு பூவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து சென்டரில் வரும். இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களுக்கான தருமபுரி பேஷன் டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.